ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம் வாங்க. மேலே போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பைரவி. உடனே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற பைரவி கிட்ட சிந்து போயிட்டு அழாத பைரவின்றாங்க. சிந்துவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சிந்து, ஆறுமுகம் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சேன். ஆனால் ஆறுமுகம் என்னுடைய நம்பிக்கை எல்லாமே இப்படி சுக்குநூறாக உடைச்சிட்டாரு. அதுதான் என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலன்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான், நம்பிக்கை துரோகியாமா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இங்கே ஆறுமுகத்தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா அது காரணம் இல்லாமல் இருக்காதுன்றாங்க. அப்ப இப்ப கூட பைரவி அவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ற சிந்துன்றாங்க. இல்ல, ஆறுமுகத்தான் உன் மேல அவ்வளோ அன்பையும் பாசமும் வச்சிருக்காருன்றாங்க. நீ எங்க வந்து அந்த கரும்பெல்லாம் நல்லா விளைஞ்சி வந்தா நீ ஆறுமுகத்தை விட்டு போயிடுவியோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் ஏதோ ஒரு பாசத்துல அது மாதிரி பண்ணிட்டாங்கன்றாங்க. சிந்து, நீ தேவையில்லாம ஆறுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்றாங்க. அவன் பண்ணது என்ன இருந்தாலும் தப்பு தப்பு தான்றாங்க. எப்படி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு விளைச்சல் எல்லாமே வந்து இப்படி ஒரே நொடியில வந்து சுக்குநூறா அவனால இப்போ இது பண்ண முடியுதுன்றாங்க. சே, அவனை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் வருது, அவனை பார்க்க பிடிக்கல, அவங்ககிட்ட பேச பிடிக்கல எனக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு எமோஷ்னலா ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு பைரவி, கஷ்டமா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக வந்து ஆறுமுகத்தானே இந்த அளவுக்கு நீ வெறுக்காது சரியா, கொஞ்சம் நான் சொல்ல வரதை கேளுன்றாங்க. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் சிந்து, தயவு செஞ்சு ஆறுமுகத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா என்கிட்ட நீ பேசாத, என்னை விட்டுடு, நான் ஃப்ரீயா இருக்கணும்ன்றாங்க. சரி, நான் உன்னை தொந்தரவு பண்ணல. ஆனா ஆறுமுகமா தான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறாருன்றது உனக்கு இப்ப தெரியாது, போக போக தெரியும். ஆனா ஆறுமுகத்தை இது இப்ப பண்ணது தப்பு தான். ஆனா அதை வச்சே வந்து நீ டிசைட் பண்ணிடாத அவர் தப்பானவர், மோசமானவர் அப்படின்ட்டு. ஆனா போக போக இப்படி ஒருத்தரை நம்ம மிஸ் பண்றோமேன்ட்டு நீயே வந்து ஆறுமுகத்தாவை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவ. இப்படி ஒருத்தர் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு நீ ஏங்குற ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.